தமிழ்நாட்டில் சமீப காலமாக பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்முறைகளை கண்டித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டவும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து அஇஅதிமுக மகளிர் அணி மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் நடைபெற்றது. அதிமுக மகளிர் அணி செயலாளர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து பாதுகாப்பே இல்லாத ஆட்சி இந்த ஸ்டாலினோட திமுக ஆட்சி. 5 வயது குழந்தைகள் முதல் 80 வயது மூதாட்டி வரை இன்னைக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. இன்னைக்கு தெருமுனைக்கு கஞ்சா, பள்ளி மாணவர்களும் சீர்கட்டு இருக்காங்க. இந்த விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்பி மலர இருக்கும் எடப்பாடியார் ஆட்சியில் பெண்கள் எல்லாம் மீண்டும் தமிழகம் பெண்களுக்கான மாநிலமாக மாற்ற வேண்டும் என்றது இன்று எங்களோட போராட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். மத்திய மாவட்ட வழக்கறிஞர் துணை செயலாளர். வித்தியாசம் இல்லாம போதைப் பொருளால அனைத்து பெண்களுக்கும் பாலியல் தொல்லைகள் அதிகமாயிருக்கு தமிழகத்துல. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பெண்கள் பள்ளிக்கூடத்துல கூட சேஃப்டியா கிடையாது. நிச்சயமாக கஞ்சா போதை ஆட்சி திமுகவை அகற்ற வேண்டும். இன்னைக்கு போராட்டம் ஆயிரக்கணக்கான பெண்கள் படையாக சூளுரை ஆற்றி நிச்சயமாக எடப்பாடியார் ஆட்சி நிலைநாட்டுவோம் 2026 சூளுரை ஆற்றி உறுதியேற்றிருக்காங்க.